உரிமை மீட்பு பயணத்தை தைரியமா உன் மனசுல என்ன வருதோ பேசு. உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டிருக்கும் நம் அனைவரும் சின்னையா என்று அழைக்கப்படும் அன்புமணி ராமதாஸ் நம் அன்பு அண்ணன் மருத்துவர் சின்னையா அவர்களை வருக வருக என வரவேற்கும் ராணிப்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தம் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் எளிமையாக கிடைக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் போதைப் பொருட்கள் கிடைப்பதற்கு தடுக்கவும் கட்டுப்படுத்த முடியாத விடியல் திமுக அரசு. இதனால் சிறு பெண் குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை வெளியே சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இரவு நேரங்களில் பெண்கள் வெளியே நடமாடுவதை முடியவில்லை என்ற காலம் போய் இப்பொழுது பெண்கள் பகலிலும் கூட சுதந்திரமாக வெளியே நடமாட முடியவில்லை. பெண்களுக்கு விடியல் ஆட்சியில் பாதுகாப்பே இல்லை. பெண்கள் பாதுகாப்பை தமிழக அரசு தவறிவிட்டது. தமிழக அரசுக்கு வன்னியர்களின் ஓட்டு மட்டும் வேண்டுமால், ஆனால் வன்னியர்களின் வாழ்வாதாரம் எப்படி போனால் அவர்களுக்கு என்ன? இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம் அண்ணன் தமிழக முதலமைச்சராக வேண்டும். நம் சமுதாயம் ஒற்றுமையை வரும் தேர்தலை நாம் அனைவரும் காட்ட வேண்டும். வாழ்க மருத்துவரையா, வாழ்க சின்னையா. இந்த வாயால வாழ்க வாழ்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எப்பவுமே இப்ப எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு உரிமை போராட்டத்திற்கு நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்க நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட 77 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. ஆனாலும் இப்பொழுதுதான் நம்ம ரிலாக்ஸா பேசுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சந்தோஷத்துல தாங்க முடியலப்பா, சந்தோஷத்துல தாங்க முடியல. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இப்ப ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கலன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம். வேலூர் மாநகராட்சி ஒரே கவுன்சிலர்னு சொல்றீங்களே, இப்ப அழகான வாயில வாழ்க வாழ்கன்னு சொன்னதுல இப்ப ஊழல்னு சொல்ல போறேன். பயங்கரமான ஊழல். மீட்டிங் நடக்கிறது 100க்கு ஒரு நாள் தான் நடக்குது ஐயா. மாசம் மீட்டிங் நடக்கிறதே இல்லைங்க ஐயா. அது மட்டும் இல்ல, வந்து வணக்கம் சொல்றாங்க, மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. கேட்டா அப்படி ஒரு ஊழல். சட்டசபையிலே இப்படிதான் நடக்குது. அப்ப முதல்வர் தான் மாத்தணும், முதல்வர் வரணும் ஐயா.